சத்தியவசன நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் இந்த வேளையிலே வார்த்தைக்கூடாக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே எங்களோடு பேசுவார் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறதான ஒவ்வொருவரோடும் கர்த்தர் தாமே எங்களை பலப்படுத்துவாராக. எங்களது வாழ்க்கையிலே சில காரியங்களை நாங்கள் நினைவு கூறுகிற வேளையிலே அது சில நேரம் அச்சத்தையும் கொடுக்கும், சில வேளைகளிலே எங்களுக்கு கசப்பை கொடுக்கும், சில வேளைகளிலே அது எமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் தானே. எனக்கு இன்னும் நினைவு இருக்கு, நான் சிறு வயதாக இருக்கிற வேளையிலே எனது பாட்டி அம்மம்மா என்ன செய்வார்கள்னு சொன்னால், என்னை தனது அருகாமையிலே என்னை கட்டி அணைத்து எனக்கு அநேக கதைகளை சொல்லுவாங்க. அவளது குடும்பத்திலே நடந்ததான தகப்பன் அவரது தாத்தாவின் கதைகளை சொல்லுவாங்க. அதே நேரம் வேதாகமத்திலே இருக்கதான நபர்களது கதைகளையும் சம்பவங்களையும் நடந்ததான ஒவ்வொரு காரியங்களையும் அழகாக இன்ட்ரெஸ்டாக அவர்கள் சொல்லுவார்கள். இப்பொழுது போல எங்களுக்கு அந்த காலத்தில் டிவி இருக்கவில்லை. ஆகவே ரேடியோவில் சொல்கிறதுன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும், வேறு உருவம்தான், ஆனால் அவர்களை காணலாம், உருவம் வேறதாக இருக்கும், வயதானவர்கள், ஆனால் குரலை பார்க்குற நேரம் வாலிபர்களை போல கதைப்பார்கள். ஆகவே ரேடியோவை போல அவர்கள் எனக்கு சொல்லுகிற வேறு அது மிகவும் உற்சாகத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, இத்தனை வருடங்களாயும் அது எனக்கு நினைவில் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த காலகட்டங்களிலே சில வேளைகளிலே கதைகள் சம்பவங்களுக்கு நினைவு இருக்கும், ஆனால் சில நன்மை நாங்கள் செய்திருப்போம், மக்கள் மறந்து போயிடுவார்கள். எங்களது தவறுகளை நினைவிலே அவர்கள் வைத்திருக்கலாம் தானே. அது சில நேரம் குடும்பமாக கடத்தப்படும். ஆனால் தேவனது மக்கள் பிள்ளைகள் செய்த காரியங்களை குறித்து தாவீது இல்லாட்டி சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார். அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வோமா? 112 சங்கீதம் 6 அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். இதற்கு முன்பதாக இருக்க வசனங்களை நாங்கள் காண்கிற வேளையிலே 4 இருந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று சொல்லுகிற வேளையிலே அவன் நித்தியமாக, அதாவது இட்டர்னல், எப்பொழுதும் அவனுக்கு புகழுண்டு பேருண்டு மாத்திரமல்ல, ஆங்கிலத்திலே அதிலே போடப்பட்டிருக்காரையும், நான் நினைவு கூறுவேன், நித்தியமாக நான் நினைவு கூறுவேன். எப்படிப்பட்ட நீதிமான் என்று சொன்னால், அவன் மக்களுக்கு தாராளமாக உதவுகிற ஒருவன், தாராளமாய் கொடுக்கிறவன் என்று சொல்லுகிற வேளையிலே மனம் இறங்கி கொடுக்கிறவன், மற்றவர்களது நிலைமையை பார்த்து யோசித்து தெரிந்து கேள்வி கேட்டு கொடுக்கணும். இந்த வேளையிலே வித்தியாசமான நபர்கள் எங்களிடையே வருவார்கள் அன்பாளர்களே, உதவி கேட்டு வரலாம். ஆகவே உதவுகிற வேளையிலே நாங்கள் ஞானமாகவும் இருக்க வேண்டும், அதே நேரம் நீதியும் இருக்கணும், மனதுறக்கவும் வேணும். இதில் 2 போடப்பட்டிருக்கு. மனம் இறங்குகிறான், ஆனால் நியாயத்தின் அடிப்படையிலே கொடுக்கிறான். இவருக்கு கொடுக்கலாமா, உதவுறதுக்கு என்ன காரியத்துக்காக கொடுக்கிறேன், எதற்காக கொடுக்கிறேன், இல்லாவிட்டால் எனக்கு ஒரு முறை, ஒரு நாள், ஒரு காலத்திலே எனது தொழிலுக்கு, எனது குடும்பத்திற்கு இவர் உதவுவார் என்று சொல்றதான எதிர்பார்ப்போடு கொடுக்கிறவர்களை குறித்து போடப்பட்டில்லை அன்பர்களே. நியாயமான நீதி உள்ள விதத்திலே நாங்கள் உதவ வேண்டும், கொடுக்க வேண்டும். அது பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். ஆனால் இந்த காலத்திலே பாருங்க, சில பேருக்கு நாங்கள் கடனுக்கு உதவி செய்திருப்போம், ஆனால் அதை குறித்து ஒரு பொறுப்பின்றி அந்த பணத்தை பாவிப்பதை காணலாம். திரும்பி கொடுக்காதவர்கள் அநேகர். இந்த வேளையிலே உங்களுக்கு யாராவது தாராளமாக மனம் இறங்கி கொடுத்து அதற்கு நீங்கள் இப்பொழுது என்ன விதத்திலே அதை திருப்பி செலுத்த முயற்சிக்கிறீர்கள்? எனக்கிட்ட கதைக்கிற அநேகர் சொல்லியிருக்காங்க, கஷ்டமான நேரத்தில் உதவுனேன், இப்பொழுது இவருக்கு கால் பண்ணாலும் திரும்பி கால் பண்ண மாட்டார், தருவேன் என்று சொன்னார்கள், நான் திருப்பி உங்களுக்கு இந்த கடனை நான் அடைப்பேன்னு சொல்லிட்டு எப்பொழுது அந்த கடனை யாராவது கேட்கிற வழியிலே ஏன் எனக்கு கால் பண்றீங்க, நான் தரமாட்டேன், அப்படி சொல்லுகிறவர்கள் இந்த காலத்திலே காணலாம். அன்பானவர்களே, பார்த்தீர்களா? ஒரு விதத்திலே நாங்கள் மனமிறங்கி உதவுகிறோம், ஆனால் சில வழிகளிலே கடனாக நான் எடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் திருப்பி கொடுக்காத ஒருவராக இருந்தால் தீர்மானம் எடுங்க, நான் எப்படி இதை நான் திருப்பி செலுத்தப் போகிறேன். வார்த்தையிலே உத்தமம் உண்மையும் அவசியம் அன்பானவர்களே. அதே நேரம் கொடுக்கிறவர்களுக்கு நான் கதைக்கிற காரியம், நீங்கள் கொடுக்கிறதை நிறுத்த வேண்டாம்.
இந்த வேளையிலே கதைக்கிற காரியம், அப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். மற்றவர்களுக்கு உதவுகிறதான ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நினைவு கூறுகிறார். மக்கள் மறந்துடுவாங்க, சோசியல் மீடியா மறந்துடும், எங்களது நெருக்கமான இருக்கதான நட்புகள் உறவுகள் மறந்து போயிடும் அன்பானவர்களே. அதை அனுபவித்துட்டு போகிறவர்கள் அநேகர். சில பேர் எனக்கு சில பேர் கதைகள் சொல்லுகிறேன்னு சொல்லுவார்கள், எனது பாட்டியார் மறிக்க போகிறாங்க, ஆனால் நான் அவர்களுக்கு உதவ போகிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் மறித்தால் எனக்கு அந்த வீடு கிடைக்கும், அவருடைய சொத்துக்கள் கிடைக்கும். பணத்துக்கும் பொருளுக்கும் உடைமைகளுக்குமாக உதவி செய்ய யோசித்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் அன்பானவர்களே. ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது எந்த பிரதி பலனும் எதிர்பார்க்காத வண்ணம், எதுவும் எனக்கு கைமாறு கிடைக்காவிட்டாலும் நான் கொடுக்கிறவனாக உதவுறவனாக இருப்பேன் என்று சொல்லி உதவுபவர்களை, அப்படிப்பட்ட விதத்திலே உதவுபவர்களை தேவன் நினைவிலே வைக்கிறார். ரிமெம்பர் போடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நற்காரியங்களையும் தேவன் நினைவிலே வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம் அன்பானவர்களே, மறந்து போகிற தெய்வம் அல்ல. சில நேரம் மக்கள் மறந்து விடலாம், செய்த காரியங்கள் நன்மைகளை மறந்து அவர்கள் மோசமான விதத்திலே நடாத்தலாம். சில நேரம் எங்களது மனைவி, எங்களது கணவன் மறந்து போயிருக்கலாம். ஏன் எங்களது பிள்ளைகள் கூட நாங்கள் அவர்களுக்காக செய்த காரியங்களை மறந்து போயிடலாம் அன்பானவர்களே. நாங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸாக இருக்கலாம், வீட்டுக்கு அண்மையிலே உதவுகிறதான மக்களுக்கு நாங்கள் உதவி செய்திருப்போம், மறந்து போயிருக்கலாம். அப்பொழுது எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு நீங்கள் வாழ்வீர்கள்? எப்படிப்பட்ட மன உளைச்சல் உங்களது இருதயத்தில் ஏற்படும் அன்பானவர்களே. ஆனால் மறந்து போயிட வேண்டாம். தேவன் எல்லாவற்றையும் நினைவிலே கொள்ளுகிற தெய்வம், நினைவிலே வைத்திருக்கிற தெய்வம். அதே நேரம் அவர் எல்லாவற்றையும் குறிப்பு ஞாபக புஸ்தகத்திலே வைத்திருக்கிறார், எழுதியிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படினாலே மக்கள் எங்களை நினைவு கூறாவிட்டாலும், நாங்கள் மரித்து போனாலும், எங்களை யாரும் பாராட்டாவிட்டாலும், எங்களது பெயர்களை அவர்கள் பெரிதான இடத்தில் எழுதி எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லாவிட்டாலும் மறந்துடாதீர்கள், எங்களை சிருஷ்டித்த நல்ல தெய்வம் எல்லாவற்றையும், எல்லா காரியங்களையும் நியாயத்தின் அடிப்படையிலே, வார்த்தையின் அடிப்படையிலே செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளையும் அவர் மறக்க மாட்டார் அன்பானவர்களே.